சூர்யா 46 பூஜை சமீபத்தில் போட்டாங்க. அதற்கான ஸ்டில்ஸ் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் விற்றுருக்காங்க. ஏற்கனவே இந்த வருஷம் தீபாவளிக்கு சூர்யா ஓடிய சூர்யா 45 படமும் சூர்யா 46 படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகிறது. விஜய் ஆண்டனியுடைய 26வது படத்துக்கான டைட்டில் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டில் லாயர் ஷூட்டிங்கு ஜூன் மந்தில் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஜென்டில் உமன் டைரக்ஷன் பண்ண ஜோஷுவா சேதுராமன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. மெட்ராஸ் மேட்டினிலிருந்து என்னடா பொழப்பு இது லிரிக்கல் வீடியோ சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த லிரிக்கல் வீடியோ சாங்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தக் லைஃப் செகண்ட் சிங்கிளான சுகர் பேபி சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தக் லைஃப் ஆடியோ லான்ச்சு மே 24 நடக்க போகுது. விஜய் சேதுபதியுடைய ஏஸ்லேருந்து ஏஸ் அந்தம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கான சென்சார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதை அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ரன் டைமு 2 hours 36 minutes. இன்று இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். ரூக்ஸ் தயாரிக்கிற 2வது படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்குமே ப்ராப்பர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோகி பாபு இந்த படத்தில் நடிக்கிறாரு. பார்ட் 2 டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டீசருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டீசர் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஆகஸ்ட் 14 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். சண்முக பாண்டியனுடைய கொம்பு சிவி டப்பிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. பொன்ராம் டைரக்ஷன் பண்ணுறாங்க. விஜய் ஆண்டனியுடைய மார்கன் மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மோஷன் போஸ்டருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜூன் 25 இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். சிபிராஜுடைய கிரைம் த்ரில்லர் படமான 10 hours படம் அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு. தியேட்டர்ஸில் வெளியாகி இந்த படம் பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் தான் வந்துச்சு. ஓடிடியில் வெளியாகும் போது பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வரும் அப்படின்னு நம்பலாம். பிரேம்ஜியுடைய வல்லமை படம் மே 23 தமிழ் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிறது. 3 BHKல இருந்து கனவெல்லாம் சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரிலீஸ் டீசர்னு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த டீசருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்ணப்பாலிருந்து மோகன்லால் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் ஜூன் 25 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். வெற்றிமாறன் டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க போகிறாரு. வெல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்கான ப்ராஜெக்ட் பற்றி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மதராசி ஃபைனல் ஸ்கெடியூலு ஸ்ரீலங்காவில் அண்டர்வேல இருக்குது. இன்டென்ஸ் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறாங்களாம். தக் லைஃப்ல இருந்து நியூ ஸ்டில்லு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு சென்சார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ரன் டைமு 2 hours 45 minutes. தியேட்டர்ஸில் வெளியானதுக்கு பிறகு 8 வாரங்கள் கழித்து தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது ஓடிடியில் அப்படின்னு கமல்ஹாசன் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. STR 49 சாய் அபியங்கர் ஆல்ரெடி 3 songs இந்த படத்தில் ஒரு லவ் சாங்கு அப்படின்ற மாதிரி சிம்பு சொல்லியிருக்காரு STR 49 படத்தை பற்றி.